இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் எங்க போயிருக்கிறாருங்க? எங்க போயிருக்கிறாரு? அண்ணா இங்க வீடு கட்டினவங்களா இருக்கீங்களா? ஆனா நான் புது வீடு கட்டியிருக்கேன்னு யாராச்சும் இருக்கீங்களா? நான் என்ன வீடு கட்டலீங்க ஐயா, கட்டினவங்க இருக்கீங்களா? இந்த பாக்கியம் கிடைச்சவங்க அண்ணன் இருக்காரு. அண்ணன் நீங்க புது வீடு கட்டிட்டீங்க, சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டீங்க, பால் காய்ச்சியாச்சு, வீட்டு குடியும் போயாச்சு. அதுக்கப்புறம் என்னை பார்த்து அண்ணே நான் புது வீடு கட்டுறதுக்கு இன்னொரு வீட்டை பார்க்க போறேன்னு சொன்னா ஏத்துக்கோமா? அதாவது முதலமைச்சர் அவர்கள் துபாய்க்கு போனார். துபாய்க்கு போகும் பொழுதே நான் சொன்னேன், இவர் தமிழகத்திற்கு முதலீடு கொண்டு வர்றதுக்காக போறீங்க, இவர் பணத்தை முதலீடு பண்ற போறார். உடனே திமுக காரங்க, திமுக தலைவர்கள் சொன்னாங்க, நான் சொன்னதற்கு மன்னிப்பு கேட்கலினா என் மேல மான நஷ்ட வழக்கு தொடுப்பேன். 200 கோடி ரூபாய்க்கு RS பாரதி நோட்டீஸ் அனுப்பிச்சார். நான் சொன்னேன், அதெல்லாம் மான இருக்கிறவன் நஷ்டீடு கேட்கணும் ஐயா, நீ எதுக்கு கேட்கிற, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். அதன் பிறகு அந்த மான நஷ்ட வழக்கு போட்டு 1 ரூபா முதலமைச்சர் அவர்கள் துபாய்க்கு போய் குடிச்ச டீ காசு இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரலைங்க ஐயா. 1 ரூபா முதலீடு வரல. இது துபாய்க்கு போனார். இரண்டாவது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்பூருக்கு ஜப்பானுக்கு போனார். சிங்கப்பூருக்கு ஜப்பானுக்கு கோட்டு சூட் எல்லாம் போட்டுட்டு போனாரு. 32 கோட்டு சூட், நான் எண்ணி கூட சொன்னேன் பத்திரிகையாளர் சந்திப்புல, 32 கோட்டு சூட் போட்டிருக்காருங்க ஐயா. நான் கேட்டேன், எதுக்குன்னு துபாய் சிங்கப்பூர் ஜப்பான் எல்லாம் போறீங்க எதுக்குன்னு? தமிழ்நாட்டுல முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது, அதுக்கு வாங்கன்னு கூப்பிடறதுக்காக போறேன். சரி, ஏதோ உண்மைத்தான் பேசுவாராட்டு இருக்குது, எல்லாம் வருவாங்களான் இருக்கு. தமிழ்நாட்டிலே முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து முடிஞ்சிருச்சு. பாத்தீங்களாங்க ஐயா, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யாராச்சும் முதலீடுன்னு ஸ்பெயினுக்கு போவாங்களா? ஒரு புது வீடு கட்டிட்டு பால் காய்ச்சிட்டு இன்னொரு வீட்டை கட்டுறதுக்கு நான் பார்க்க போறேன்னு போற கதை மாதிரி தான் இருக்கு. முதலீட்டாளர்கள் மாநாடு முடிந்த பிறகு, அதுவும் மாநாடு முடிஞ்சு 10 நாள் கூட ஆகல, நான் ஸ்பெயினுக்கு போறேன்னு கிளம்பி போனாருன்னா இந்த ட்ரிப்பின் மீது உங்களுக்கு சந்தேகம் வருமா வராது? இந்த பயணத்தின் மீது சந்தேகம் வருமா வராது? அதனால் இவர்களை பொறுத்தவரை ஏமாற்று பேர்வழிகள், ஏமாற்றுவதை மட்டுமே தன்னுடைய தொழிலாக முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஒரு பக்கம் பொய் சொல்றார். பிரதமர் மோடி அவர்களை பற்றி நிறைய பொய் சொல்றாருங்க ஐயா, நிறைய பேசுறார். மோடி அவர்களை இந்தியாவிலே இந்த அளவுக்கு பொய் சொல்லி தாக்கிய ஒரு மனிதன் இருக்காருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி தான். 2014 நம்மளை ஏமாத்திட்டாங்க ஐயா. இந்தியா முழுவதுமே மோடி அவர்களுக்கு ஓட்டு போட்ட பொழுது தமிழகத்துல நம்மால முழுமையா மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியல. 2019 மற்றும் ஒரு முறை இந்தியா முழுவதுமே மோடி அவர்களுக்கு வாக்களித்த பொழுது நம்மால வாக்களிக்க முடியல ஐயா. இந்த முறை 2024 பாராளுமன்ற தேர்தல்ல அந்த சரித்திர பிழையை நாம் சரி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் ஐயா. நம்முடைய ஆட்சிங்கிறது வெறும் வளர்ச்சி மட்டும் இல்லைங்க ஐயா. தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருப்பதன் பேர் வீக்கம், நாம் செய்து கொண்டிருப்பது வளர்ச்சி. வளர்ச்சிக்கு வீக்குக்கு வித்தியாசம் இருக்குங்களாங்க ஐயா. வீக்கம்னா சைக்கிள் ஸ்டாண்ட போட்டுட்டு வீல மட்டும் சுத்துறது வீக்கம். சைக்கிள் முன்னாடியே போல சைக்கிள் ஸ்டாண்ட போட்டு வீல சுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை 9 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 2014 உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்த நாம் 2024 உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக இருந்திருக்கின்றோம். 6 படிக்கட்டுகள் ஏறி இருக்கு ஐயா. வெறும் வளர்ச்சி மட்டும் இல்ல, வளர்ச்சியோடு நம்முடைய கலாச்சாரத்தை மீட்டெடுத்திருக்கின்றோம். நம்ம கலாச்சாரத்தை கூட கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு அயோத்தியாவிலே ராமர் கோவில் கட்டி இருக்கின்றோம். இது கிட்டத்தட்ட 480 ஆண்டுகளாக நம்முடைய சகோதர சகோதரிகள் பெருமையாக இந்த நாளுக்காக காத்திருந்தார். குழந்தை ராமனுக்கு வீடு கட்டி பிராண பிரதிஷ்டை செய்வதற்கு 480 ஆண்டுகளாக இந்தியாவுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நம்முடைய சகோதர சகோதரிகள் காத்திருந்தார்கள். அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார். இது கலாச்சார மீட்டெடுப்பு இல்லைங்களாங்க ஐயா? கலாச்சார மீட்டெடுப்பு. உஜ்ஜைனிலே கோயில் கட்டியது, வாரணாசியில காசி விஸ்வநாதர் ஒரு கோயில் கட்டியது. இந்தியாவிலே ஒரு இடத்திலும் கூட நாம் இழந்த கலாச்சாரத்தை 500 ஆண்டுகளுக்கு முன்பு எதை இழந்தோமோ அதை திரும்ப நம்முடைய நாட்டிற்கு அடையாளமாக கொண்டு வருகின்றோம். உண்மையான பாரதத்தை நம் கண் முன்னால் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி. இன்னைக்கு பாருங்க, பாராளுமன்றத்துல இந்த 2வது நம்முடைய ஆட்சியினுடைய தேர்தலுக்கு முன்பு நடக்கக்கூடிய கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு ஆரம்பிக்குது.
ஜனாதிபதி அவர்கள் மரபுப்படி வந்து அந்த கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைப்பார். இன்னைக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் அந்த கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைப்பதற்கு வரும் பொழுது அவரை செங்கோல் வழி நடத்தி கொண்டு இன்று வந்தது. இன்னைக்கு தான் நம்ம செங்கோலுடைய மகிமையை பார்த்தங்கய்யா. செங்கோல் என்பது பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டத்தில் சும்மா வைக்கலைங்கய்யா. ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள இன்னைக்கு வந்த பொழுது அவருக்கு முன்பாக செங்கோல் வந்து கொண்டிருக்கிறது, ஜனாதிபதியை வழிநடத்தி கொண்டு வருகிறது ஐயா. இன்னைக்கு நம்முடைய கலாச்சாரம் எதை செய்தாலும் கூட பாரதிய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சியும் நடந்து கொண்டிருக்கிறது, நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. அதனால்தான் 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இது முக்கியமான ஒரு சரித்திர தேர்தலுங்க ஐயா, சாதாரண தேர்தல் இல்ல. எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க ஐயா, எனக்கு 174வது தொகுதிங்க ஐயா, 173 தொகுதியை தாண்டியாச்சு. அப்படின்னா 173 இடத்துல இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. 173 இடத்துல மக்களை சந்தித்துக் கொண்டு வருகின்றனர். ஒரு ஊராக தென் தமிழகம் முழுவதும், கொங்கு பகுதி, மத்திய மண்டலம், டெல்டா, இன்னைக்கு இங்க நின்று இருக்கிறாங்க ஐயா. சோ மக்களுடைய மனநிலையை மிக தெளிவாக 6 மாத காலமாக பார்த்து கொண்டே ஒரு ஊராக வர்றாங்க ஐயா. இன்னைக்கு இரண்டாங்க ஐயா, மாற்று கட்சி நண்பர்கள் நம்ம யாத்திரையில பெரிய அளவுல வருவாங்க, கரவேட்டியோட வருவாங்க. நான் கேட்பேன், என்னன்னு உங்க கட்சி எங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கு, நீங்க தைரியமா வர்றீங்க அப்படின்னு. அதற்கு எல்லா சகோதர சகோதரிகளும் ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்றாங்க, அண்ணே 2024 மோடிக்கான தேர்தல், நாங்க எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம். 2024 மோடிக்கு எதிராக பிரதம மந்திரி வேட்பாளரை இல்லைங்க, யாருமே இல்ல. யாரை கொண்டு வந்து நிறுத்துவீங்க? யாரை கொண்டு வந்து நிறுத்துவீங்க? நான் சில பேரை சொல்றேன், நீங்க சரியான்னு நீங்க சொல்லுங்க. ராஜீவ் காந்தி அவருடைய மகன் ராகுல் காந்தி வேண்டாம் அண்ணே, 17 முறை அவரை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ராக்கெட் போய் விழுந்துகிட்டு இருக்கு. 10 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஃபரூக் அப்துல்லா அவருடைய மகன் உமர் அப்துல்லா போடுவோமா? வேண்டாம். லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் தேஜஸ்வி யாதவ், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், சரி வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஸ்டாலின் அவங்க பயப்படுறாங்க. ஸ்டாலின் அவங்க பேரை சொன்ன உடனே அலறி அடிச்சு பின்னி பெரம்பெடுத்து ஓடுறான். அண்ணே 31 மாசமே தாங்க முடியல, உங்க பாட்டு கையில மைக் இருக்குன்னு ஸ்டாலின் ஐயா பேரை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற நீ அப்படின்னு நீங்க திட்டுறீங்க. சகோதர சகோதரிகளை, அந்த சேர்ல அதற்கு தகுந்த பொருத்தமான ஒரு மனிதர் அந்த சேர்ல அமர்ந்துங்க ஐயா. ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் கண்ணு கெட்டிய தூரம் வரை இருக்கின்றான், அது நரேந்திர மோடி. இந்த முறை கட்சியை பார்த்தெல்லாம் ஓட்டு யாரு போட போறது இல்லைங்க ஐயா. கட்சியை பார்த்து ஓட்டு போடுறதுக்கான தேர்தல் இல்லைங்க ஐயா. 2024 மோடி அவர்களை மறுபடியும் வந்து அமர வைக்கும் பொழுது ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நமக்கு கொடுத்து விட்டுத்தான் மோடி அவர்கள் செல்வார்கள். அது எந்த மாற்று கருத்து இல்லைங்க. 550 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த இடத்தை இழந்தோமோ அதே இடத்தை பிடித்து கொடுத்து விட்டுத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்வார்.